ஸ்ரீலங்காவோட 4th எபிசோட். கொலம்போ சிட்டியிலிருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பினாவாலா அப்படின்ற இந்த எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜை ரீச் பண்ணுவோம். உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் கூடவே உங்களுக்கு காம்போ டிக்கெட்ஸுமே இருக்குது. எலிஃபென்ட் பாத்திங், எலிஃபென்ட் ஃபீடிங், இது மட்டும் இல்லாமல் ஜூக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே காம்போ மாதிரியும் கொடுக்குறாங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். கரெக்டான டைமுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே டைமில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உள்ளே போகும்போது உங்களுக்கு யானைகள் எங்கே பராமரிக்கிறாங்களோ அந்த இடத்த போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் யானைகளோட வாழ்வியல் முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இங்கே 68 யானைகள் இருக்குது. பாகன்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இங்கே வச்சுருப்பாங்க. யானைகளை குளிக்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஃப்ரூட் பாக்ஸ் தனியாக இருக்கும். அடிஷனல் டிக்கெட் கொடுத்து அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி நீங்களுமே ஃபீட் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக எலிஃபென்ட் குளிக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். மகா ஓயா அப்படின்ற ஒரு ரிவர், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ் இருக்கும். ஸோ இங்கேருந்து அவங்க ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. நான் சொல்கிற இந்த டைம் 10, 12, 2, 4 இந்த டைமுக்குள்ளே விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டைமில் ஒரு 68 யானைகள் மொத்தமாக கும்பலாக இங்கேருந்து அங்கே ஆப்போசிட் போகும். இது எல்லாமே பார்க்கலாம். டெய்லியுமே இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வரும்போது இங்கே நிறையா ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, டிஷர்ட்ஸு, அப்புறம் வால் டெக்காஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். யானைகளோட கழிவுகளிலிருந்து மறுசுழற்சி பண்ணப்பட்டு இங்கே சில பொருட்கள் எல்லாமே வந்து தயாரிச்சிருப்பாங்க. அதுவுமே இங்கே இருக்கும். வேணும்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்ததாக யானைகளை குளிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு தனியாக என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். காடுகளில் தனித்து விடப்பட்டு தாயினுடைய பராமரிப்பு இல்லாமல் அடிப்பட்டு கிடைக்கிற யானைகளை எல்லாமே பாதுகாத்து பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக 1975 இந்த எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வர டூரிஸ்ட் தர ஃபண்ட்ஸ் எல்லாமே எலிஃபெண்ட்டுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. காடுகளில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய யானைகள் குழந்தை மாதிரி இங்கே படுத்து விளையாடுறதெல்லாம் பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே எனக்கு இருந்தது நான் சொல்லுவேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இங்கே வரும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணி நிறைய பிளேசஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய YDP ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்ரீலங்கா பேக்கேஜை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க.